வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்தியாவுடைய விமானப்படை பத்தி. சிந்தூர்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை முப்படைகளுக்கும் சேரும். பட் இதில் ஹீரோ ஆஃப் த இதுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்திய விமானப்படை தான். ஸோ இதோடைய முன்னாள் தளபதி ஏர் மார்ஷல் தனோவா அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஏர் சீஃப் மார்ஷல் பிஎஸ் தனோவா அவர்கள் ஒரு தேர்ந்த ஒரு அதிகாரி. 2015 துணை தளபதியாக இருந்தார் விமானப்படைக்கு. பிறகு தளபதியானார். பாலகோட் ஸ்ட்ரைக்கில் அவருடைய பங்கு மிக மிக முக்கியமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுடைய ரஃபேல் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்தது. அதே மாதிரி இந்திய விமானப்படையோடைய நவீனமயமாக்குதலை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி லீடர்ஷிப்னு நான் அவரை சொல்லுவேன். அவர் சில முக்கியமான பாயிண்ட்ஸை கேட்டிருக்காரு. நான் சொல்றது நம்ம நாட்டுடைய கர்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரிட்டிஷ் பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ். டேபிளா கையெழுத்தா போட்டு உலகம் இன்னைக்கு ஏன்னு எங்கேயோ போயிட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஒரு அவுடேட்டடான ஒரு எக்ஸாம் சிஸ்டத்தை வச்சு இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். துறை ரீதியான வல்லுநர்கள் அப்படின்றது கிடையாது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் தான் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இது எந்த அளவுக்கு நமக்கு மேல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூர்ல நம்ம சக்சஸ், அதாவது நம்ம வெற்றியோட பெருமைகளை நம்ம ரொம்ப அதிகமாக பேசியிருக்கோம். சில முக்கியமான இடங்களை நம்ம பின்தங்கி இருக்கிறோம், பாடங்கள் இன்னமும் கத்துக்கல அப்படின்றதுக்கான காணொலி தான் இது சொல்லக்கூடியது. தன்னுடைய வாழ்க்கையை விமானப்படைக்காக கொடுத்து விமானப்படையோட தளபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஏர் சீஃப் மார்ஷல் தனோவா அவர்கள் சொல்லக்கூடியது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல் இதெல்லாம் பெருசாக பார்த்தோம். ஆனால் இந்தியாவுடைய கவுண்டர் ட்ரோன் அஃபென்சிவ் உள்ள வரக்கூடிய ட்ரோன்களை நம்ம எப்படி தடுக்கிறோம் அப்படின்றதுல ஒரு பெரிய தோய்வு இருக்கு அப்படின்றாரு. 600க்கும் அதிகமான பாகிஸ்தானிய ட்ரோன்ஸை நம்ம இன்டர்செப்ட் பண்ணோம், அதை தாக்கி அழிச்சோம். பட் இதுக்கு CIWS அப்படின்னு சொல்லக்கூடிய க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம், அந்தந்த இடங்கள்ல வரக்கூடிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கான CIWS அப்படின்றது மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. நம்ம கிட்ட CISA இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு $1000 மதிப்புள்ள ட்ரோனை வீழ்த்துறதுக்கு நீங்க $1 மில்லியன் மதிப்புள்ள இல்லை ஒரு 3 கோடி மதிப்புள்ள ஆகாஷ் மிசைலை நீங்க ஃபயர் பண்ண முடியாது. அந்த $1000க்கு ஒரு 10ல இருந்து ஒரு 100ல இருந்து $200 உள்ளதான் நீங்க சுட்டு வீழ்த்தணும். இதுதான் ஸ்கேல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அது இல்லாம நம்ம வெறும் மிசைல்ஸை மட்டும் வச்சுட்டு இருக்கிறது கண்டிப்பா சரியா இருக்காது. அவர் ஏன் இந்த வருத்தப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல இந்த தேவை. ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது 2025 போன வருடம். ஆனா தனோவா அவர்கள் துணை தளபதியா இருக்கும்போது 2015 நமக்கு இந்த க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம், ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கான CIWS தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல வரக்கூடிய ட்ரோன்ஸை ரொம்ப சீப்பா ஸ்ட்ரைக் பண்ணி அடிக்கிறதுக்கான இது வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருக்காரு. 10 வருடமாயி அந்த அவரோட இராணுவ துணை தளபதி, விமானப்படையோட துணை தளபதி இந்த மாதிரி விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு துறை ரீதியான வல்லுநர் சொல்றாரு. ஆனா அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை இன்னும் 10 வருடமாயும் நம்மளால பண்ண முடியல. 10 வருஷம் ஒரு கவுண்டர் ட்ரோன் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இங்க இருக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகள், இந்த பியூரோக்ரசி பார்த்தீங்கன்னா 10 வருஷமாயும் இன்னும் வாங்க முடியல. 2025 இந்தியா ஒரு யுத்தத்தை சந்திக்கும் பொழுது நாம பார்த்தீங்க அப்படின்னா வேற சில சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுமே தவிர CIWS இருந்ததுன்னா ட்ரோன் தாக்குதலையே பாகிஸ்தான் நடத்தியிருக்காது அப்படின்றதுதான் அவரோட மிக முக்கியமான பாயிண்ட். இப்போ CIWSன்றது என்ன, க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம்ன்றது என்ன? துல்லிய தாக்குதல், ஸ்மார்ட் மினிஷன். இந்த வரக்கூடிய ட்ரோன் அது எந்த ட்ரெஜெக்டரியில வருது, அதாவது GPS சிக்னல்ஸ் இருக்கு, அதை வச்சு அது எந்த வேகத்தில் வருதுன்றதை கணிச்சு அதை சுட்டு வீழ்த்துறதுக்கான ஸ்மார்ட் மினிஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எக்ஸாக்ட் ரேஞ்சு எந்த இடத்துல இருக்குன்றதுக்கான துல்லியமான ஒரு தாக்குதல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரக ட்ரோன்கள் 10லேருந்து 15, 5லேருந்து 10 kg வெடிபொருள் எடுத்துட்டு வரக்கூடிய ட்ரோன்ஸை தாக்கி அளிக்கிறதுக்கான வல்லமை. ஏன்னா அவர் என்ன ஹைலைட் பண்றாருன்னு பார்க்கும்போது மிக உள்ள ஒரு விஷயம் இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுதோ இல்லை நம்ம முதல்வர்கள், அரசியல் தலைவர்கள் வரும்போது நம்ம கிரவுண்ட் லெவல்ல பெருசா நம்ம கான்வாய் போட்டிருப்போம். SPG இருக்கும், ஃபர்ஸ்ட் கார்டன் இருக்கும், செகண்ட் கார்டன் இருக்கும், காவல்துறையினர் இருப்பாங்க, ஹைட்ஸை டாமினேட் பண்ணுவாங்க, ஸ்னைப்பர் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு ட்ரோனை கொண்டு தாக்குதல் நடத்தினா எவ்வளோ பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும். அதை தான் அவர் சுட்டி காமிக்கிறார். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்ல
இந்த க்ளோஸ் இன் வெப்பன் சிஸ்டம் CIWS இருந்திருந்ததுன்னா ஒரு ட்ரோன் கூட திரும்ப போயிருக்காது பாகிஸ்தானுக்கு. இப்போ சமீபமா தொடர்ந்து நம்ம எக்ஸலங்கள்ல வரதை பார்க்குறோம். ஜம்மு கட்டுவா போன்ற பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்ஸ் அப்பப்போ ஊடுருவது. அது வெப்பன் எடுத்துக்கூடிய ட்ரோன் கிடையாது, கண்காணிப்பு, நம்மளோட மிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறது, நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி ரேடார் சிக்னேச்சரை பார்க்கறதுக்காக மீண்டும் மீண்டும் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட் டிலே, நிதி ஒதுக்கீடு நிதி அமைச்சகம் பண்ணிட்டாங்க. அந்த நிதியை வாங்கி விமானப்படைக்கு இராணுவத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னும் 10 வருஷமாயும் முடியல அப்படின்னா நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை எப்படி குறை சொல்லிக்கிறது, இல்லை நம்ம எங்க போய் நொந்துக்கிறது அப்படின்றது தெரியல. நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல ஒரு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானப்படை தளபதி வந்து சொல்றாரு, இப்போ ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றது 3.5 கிலோமீட்டர். இப்போ மினிமம் ஃபயரிங் ரேட் நமக்கு தேவைப்படக்கூடியது 200 ரவுண்ட் பர் மினிட். நான் சொல்லக்கூடிய அந்த L70 கன்னை பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்தோடைய சைட்டை பொருத்தி லாஸ்ட் மினிட்ல இனோவேட் பண்ணி தான் நம்ம ஃபைட் பண்ணணும். ஒரு முறையும் நீங்க இப்படி பண்ண முடியுமா? ஓகே, நீங்க லாரி எடுத்துட்டு போறீங்க, இல்லை உங்க வாகனத்தை எடுத்துட்டு போறீங்க, உங்க ஃபியூவல் பைப் எங்கேயோ லீக் ஆகுது, அவசரத்துக்கு கையில் இருக்கக்கூடிய ரப்பர் பேண்டை எதையோ போட்டு நீங்க ஒட்ட வச்சு வண்டி எடுத்துட்டு போறீங்க. ஆனா ஒரு முறையும் இதை இந்தியா பண்ண முடியுமா? இந்திய படைகளுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய ஆதங்கம். இப்போ இண்டிஜினஸா நம்ம டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். தனியார் நிறுவனங்கள் ஏன் தேவை? இன்னமும் பழைய மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பர்கள் பல பேர் சொல்றது, தனியார் நிறுவனங்கள் காசுக்காக பண்ணுவாங்க. ஏன் பண்ண தப்பு? காசு சம்பாதிக்கிறது தவறா? ஒரு நியாயமான முறையில ஒரு தொழிலை செஞ்சு இராணுவத்துக்கு தேவையான ஒரு இராணுவ தளவாடத்தை கொடுத்து அதுல சம்பாதிக்கிறது தவறான ஒரு செயலா? அரசு நிறுவனங்கள் தான் வந்து தேசப்பற்றோடு இருப்பாங்க, தனியார் யாருக்கு வேணா வித்துருவாங்க. அரசு நிறுவனங்களோட தேசப்பற்றை பத்தி நம்ம பேசலாமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கு, நான் எல்லாரையும் குறை சொல்லல. பல நிறுவனங்கள் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. லேபர் யூனியன்ஸ் இருக்கு, முக்கியமான நேரத்தில் ப்ரொடக்ஷன் டிலேஸ் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ தனியார் துறையும் வேணும், அரசு துறையும் வேண்டும். ஒரு தண்டவாளத்துக்கான இரு பகுதிகள் இது. ஸோ அப்படி ரெண்டும் சேர்ந்தாதான் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது. கல்யாணி குரூப், பாரத் ஃபோர்ஜஸ் அவங்க வந்து 40 mm கேனன் பேஸ்டு CIWS பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ட்ரையல்ஸ், இதோட சோதனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. சிறு ரக ட்ரோன்ஸ் இதுக்கெல்லாமே அகைன்ஸ்டா ஒரு சாலிடான ஒரு தடுப்பாக இது இருந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு தனியார் நிறுவனம் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ARDன்னு சொல்லக்கூடிய ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது DRDOடைய ஒரு துணை நிறுவனம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்லிங் பேஸ்ட் CIWSல ஒர்க் பண்ணியிருக்காங்க. 100கணக்கான ரவுண்ட்ஸை ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ணக்கூடியது. ஸோ இதோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வரக்கூடிய ட்ரோன் டிடெக்ஷன். இந்த ட்ரோன் டிடெக்ஷனை அவங்க எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த ட்ரோன் டிடெக்ட் பண்ண பிறகு அதோடைய லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கு, எந்த வேகத்துல வந்துட்டு இருக்கு. மூணாவது, அந்த ரேஞ்சுக்குள்ள வரும்பொழுது இந்த ஒரு ட்ரோனை எந்த ஆயுதம் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்றதுக்கான கட்டளை, கமாண்ட், கம்யூனிகேஷன் அது போன பிறகு அந்த கன் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயுதம் சுட்டு வீழ்த்தணும். இதுதான் CIWSோட மொத்த ஒரு இது. இப்போ போகிற வேகத்தில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய சுயசார்பு, சொந்தமாக தயாரித்த ஹோம் க்ரோன் CIS-ஐ கொண்டு வரதுக்கு 4 வருடம் ஆகும். 2015 இராணுவத்தோட விமானப்படையோடைய துணை தளபதி இதோட தேவை இருக்குன்னு சொல்லி இதை நம்ம எப்போ கொண்டு போய் வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா 2029-30 நடுவில் சில யுத்தங்கள் வந்துச்சுன்னா நாம் இதனால் எவ்வளோ பாதிப்படைவோம் அப்படின்றத நம்ம கேள்வியை கேட்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 42 ஸ்குவாடன்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29 ஆக்டிவ் ஸ்குவாடன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 31% வந்து கேப்பபிலிட்டி கிராப் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ரஃபேல் 118 ரஃபேல், கண்டிப்பாக ரஃபேல் நல்லது தான். இப்போ இருக்கக்கூடிய 35 ரஃபேல் ஒன்று வீழ்த்தப்பட்டிருக்கு, மித்த 35 விமானங்கள் இருக்குது, எல்லாமே நல்லது தான். ஆனால் ரஃபேல் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது இல்லைங்களா? தெற்கு பகுதியில் நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அங்கேருந்து ரஃபேல் இங்கே கொண்டு வர முடியுமா? நமக்கு ஒரு வலிமையான விமானப்படையை, ரஃபேலும் ஒரு விமானம், ரஃபேல் மட்டுமே எல்லாத்துக்கும் மருந்தாகிட முடியாது அப்படின்றது மிக முக்கியமானது. ஸோ இந்தியாவுடைய பார்டர் எடுத்திங்கன்னா இங்கே ரான் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து சியாச்சின் பகுதி வரைக்கும், அந்த பக்கம் சியாச்சினுடைய வடக்கு பகுதியில் ஆரம்பிச்சு இங்கே இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும், ப்ளஸ் பங்களாதேஷோட 4096.7 கிலோமீட்டர் பார்டர், 4016 கிலோமீட்டர் 7 பார்டர், இது எல்லாமே சேர்த்து ஒரு 100 ரஃபேலை வாங்கிட்டோம், இது எல்லாமே சரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ கிளியர் கட்டாக நம்மளுடைய காம்பேட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது
விமானங்கள் கீழே விழுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அந்த போர்ல யார் ஜெயிச்சாங்கன்ற அப்படின்னு தான் விஷயம். பாகிஸ்தானோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும். அவங்களுடைய பொலாரி ஏர்பேஸோடைய கூரையை இப்போதான் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8-10 மாதங்கள் கழிச்சு இன்னும் ரிப்பேர் கூட பண்ண முடியாத நிலைமையில தான் பாகிஸ்தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய இவருடைய தனவாவுடைய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஐ ஆல்வேஸ் செட் வி ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் ஃபைட்டிங் a two-front war with the number of squadrons we have. விமானப்படையால இருமுனை போற இப்ப இருக்கக்கூடிய விமானங்களை வச்சு செய்ய முடியாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டி அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 2 அணுசக்திகளை அணுவாயத்தை வச்சிருக்கக்கூடிய நாடுகளை ஒரே நேரத்துல எதிரிகளா கொண்ட ஒரு நாடு அப்படின்னா இந்தியா மட்டும்தான். ஒன்னு பாகிஸ்தான், ஒன்னு சைனா. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு 42 ஸ்குவாடன் கூட இல்லாம 42 பாத்தீங்கன்னா பழைய அசஸ்மெண்ட். இதுக்கு கூட பல சிஸ்டம்ஸ் நமக்கு வேணும். இது இல்லாம நாட்டோடைய பாதுகாப்பை எப்படி இது பண்ண போறோம்? HAL இப்போ சமீபத்துல எங்கிட்ட 3 விமானம் ரெடியா இருக்கு. HALோட CMD சொல்றாரு, பின்னாடி விமானத்தை வச்சுட்டு. ஏர்ஃபோர்ஸ் சொல்றாங்க, நாங்க என்ன கேட்டோமோ அதற்கு உண்டான அந்த விமானம் இருந்ததுன்னா இன்னைக்கே சோதனை பண்ணி நாளைக்கு நாங்க எடுத்துக்கிறோம். விஷயம் என்னன்னா, நீங்க எடுத்துக்கங்க, அதுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நாம அப்புறமா சரி பண்ணிக்கிறோம். தேஜஸோடைய ஃபர்ஸ்ட் லாட்ல வந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளை இப்ப வரைக்கும் HAL நிறுவனம் செய்ய முடியல. ரேடார்ல இருக்கக்கூடிய பல ஃபால்ட்டை இப்ப வரைக்கும் HAL நிறுவனம் சரி செய்ய முடியாம தனியார் நிறுவனத்தை விமானப்படை கூப்பிட்டு அவங்க சரி செஞ்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு கார் டெலிவரி எடுக்கிறீங்க, நீங்க தான் கஸ்டமர். இந்த இடத்துல இந்திய விமானப்படை தான் கஸ்டமர். HAL நிறுவனம் உங்கள்கிட்ட சொல்றாங்க, பம்பரை நாங்க அப்புறமா ஃபிட் பண்ணி கொடுத்துட்றோம், உங்களுக்கு கியர் ராடும் ஸ்டேரிங் இருந்தால் நீங்கள் போதும் வண்டி ஓட்டிக்கலாம், பிரேக் ஓரளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு, பிரேக்கை நாங்கள் அப்புறமா சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய சன்ரூஃபில் கண்ணாடி இல்லை, ஒரு 2 மாசத்துல போட்டு கொடுத்துறோம், நீங்கள் டெலிவரி எடுத்துக்கங்க, ரெடியா இருக்குன்னு நீங்கள் எடுப்பீங்களா? இதுதான் இன்னைக்கு விமானப்படையுடைய நிலைமை. இதுதான் இன்னைக்கு விமானப்படைக்கு இருக்கக்கூடிய சங்கடம். அவங்க என்ன கேட்டாங்களோ அந்த தொழில்நுட்பத்தை ஃபுல்லா டிக் போட்டு இந்த விமானம் ரெடியா இருக்கு எடுத்துட்டு போனா விமானப்படை ஏற்கனவே ஸ்குவாட்ரன் இல்லாம இருக்காங்க, ஏன் வேணான்னு சொல்ல போறாங்க? இதுதான் மீண்டும் மீண்டும் HAL இருக்கு. ஏன்னா HAL நிறுவனத்தை தவிர யார்கிட்டையும் போய் விமானங்கள் வாங்க முடியாது. உள்நாட்டு தயாரிப்புல அவங்களோட தான் நிற்கணும். இது தவிர மெயின்டெனன்ஸ், இருக்க விமானத்துடைய உதிரி பாகங்கள், பல விஷயங்கள் இருக்கு. இந்திய விமானப்படையுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் மை பர்சனல் ஒப்பீனியன் மோர் ரஃபேல்ஸ் would be the most logical answer. வேற வழியே கிடையாது, நம்ம இம்போர்ட் தான் பண்ணி விடணும். நாட்டோட பாதுகாப்பு எப்படி விட முடியுங்க? நாளைக்கு இருமுனை போற இந்தியா சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. HALோடைய தலைமை MDO இல்லை யாரோ சொல்றத போய் நம்ம எதிரிட்ட சொல்ல முடியுமா? இல்லைங்க, நாங்கள் இன்னும் ஒரு 10 வருஷத்துல விமானங்கள்லாம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம சண்டையை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. இந்த மனக்குமுறலை தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்போ மிராஜ் 2000 பத்தி எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. We were supposed to have 27 Mirage 2000 which were upgraded and are almost equivalent to F-16s of Pakistan, but we have only 7 of them. Mirage 2000 27 விமானங்கள் F-16க்கு நிகரா அதை அப்கிரேட் பண்ணி கொடுக்கணும். HAL இந்நேரம் கொடுத்துருக்கணும். இந்த 27 மட்டும்தான் விமானப்படைக்கிட்ட இருக்கு. இப்போ பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கா? அவசரமா தஞ்சாவூர்ல இருந்து இந்த விமானங்களை மூவ் பண்ணி கொண்டு போய் பாகிஸ்தான்ல எப்படிங்க பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? நம்ம ஒரு நாடாக யோசிச்சு பார்க்கணும். நாட்டோடைய பாதுகாப்புல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, தனோவா அவர்கள் பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு, பாலகோட் சமயத்துல நம்ம கிட்ட ரஃபேல் மட்டும் இருந்ததுன்னா பாகிஸ்தானை அப்பயே நொறுக்கி இருக்கலாம். The Rafale had been available for Balakot operation, the results would have been different. ரஃபேல நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணது 2007. ரஃபேலோட முதல் விமானம் வந்தது 2023. அதுவும் பிரதமர் அவர்கள் நேரடியா போய் பிரெஞ்சு அதிபர் மேக்ரோன்ட்ட பேசி அரசாங்கம் டீல் போட்டு ஃப்ளைஅவே கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ரஃபேலை கொண்டு வரணும்னு சொல்லும் போதுதான் வருது. ஸோ இந்த இடத்துல அவருடைய மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அவங்க அக்கௌண்டபிளா வைக்க போறோமா இல்லையா? இந்த மாதிரி டிலே இருக்கு, நாட்டோட பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கும் பொழுது இதுல யார் அக்கௌண்டபிள் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எழுது. இதை தான் அவர் ஹைலைட் பண்றாரு. சில கமெண்ட்ஸ் நீங்க போடுறீங்க, நான் ஏதோ அரசு நிறுவனங்களுக்கு எதிராக இருக்க மாதிரி. உண்மை அது கிடையாது. அதே அரசோடைய இதுல இருந்து தான் வர. பட் என்னுடைய தனிப்பட்ட பார்வை அப்படின்றத விட இந்த துறை ரீதியில் இருக்கவங்க எந்த அளவுக்கு மனக்குமுறலோட பேசும் பொழுது அவங்களுடைய குரலை நம்ம கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.